ரவா லட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 3 பொருள் வச்சு ரொம்ப கம்மியான நேரத்தில் கேஸில் ரொம்ப நேரம் போய் செய்ய தேவையில்லை. 1/4 மணி நேரத்தில் செஞ்சு சூப்பராக இந்த ரவா லட்டு நம்ம செய்யலாம். ரவா, முந்திரி, சர்க்கரை இந்த 3 பொருள் வச்சு ரவா லட்டு நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக செய்யலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரவா லட்டு. வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். ரொம்ப நம்ம எப்போ கடையில் வாங்கி கொடுத்தா எப்போ பலகாரம் பண்ணி வச்சுருக்காங்களோ நல்லா இருக்குமோ அந்த கவலையெல்லாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு மன திருப்தியாக நம்ம இதை கொடுக்கலாம். குழந்தைங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நம்ம முந்திரியை முதல்ல வறுத்துக்கலாம். முந்திரி பாயசத்துக்கு வறுக்கிற மாதிரி பொன்னிறமாக வறுக்கக்கூடாது. லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கக்கூடாது. 2 டம்ளர் ரவான்னா 1 டம்ளர் முந்திரி. சர்க்கரை 1/4 டம்ளர். 2 டம்ளர் ரவான்னா 1/4 டம்ளர் சர்க்கரை. இதுதான் அளவு. இது பார்த்து நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். இப்போது நெய்யில் முந்திரியை ரொம்ப வறுக்கக்கூடாது. பாயசத்துக்கு வறுக்கிற மாதிரிலாம் வறுக்கக்கூடாது, லைட்டாக தான் வறுக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் வறுக்கணும். முந்திரியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி வறுத்த முந்திரியை எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் வெறும் ரவாவில் செய்வாங்க. அதை விட இந்த முந்திரி சேர்த்து செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது அதே பேனில் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ரவா வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டம்ளர் ரவா, அதையும் வறுத்துக்கோங்க. நீங்கள் ரவா உப்புமாவுக்கு வறுக்கிற மாதிரி வறுக்கக்கூடாது. லைட்டாக அந்த ரவா லைட்டாக சூடானாலே போதும். நீங்கள் உப்புமாவுக்கு வறுக்கிற மாதிரி வறுத்துட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். லைட்டாக வறுத்துக்கோங்க. அந்த வாசனை வரப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம பால் காய்ச்சி அதை எடுத்து வச்சுக்கணும். ஒரு டம்ளர் பால் தேவைப்படும். அவ்வளோதான். அதை நம்ம காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவாவை வறுத்தாச்சு. ரவாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரவா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அதை மிக்சியில் ரவாவை போட்டு நல்ல பொடிசாக நம்ம சர்க்கரை அடிக்கிற மாதிரி ரவாவை நீங்கள் அடிச்சுக்கோங்க. நீங்கள் ரவாவை சில பேர் அப்படியே போட்டு கூட உருண்டை பிடிப்பாங்க. அது உதிரியாக கையில் நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்போ உதிரியாக கீழே விழுகும். அதனால் நீங்கள் மிக்சியில் இது மாதிரி அடிச்சிருங்க. அது நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அடித்தாச்சு. அதையும் வாணலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை 1/4 டம்ளர் சர்க்கரை, அதையும் நைஸாக அடிச்சுக்கலாம் மிக்சியில். எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் முந்திரி, ரவா, சர்க்கரை எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும். இப்போது சர்க்கரையை நைஸாக அடித்தாச்சு. அதையும் இதோட ஆட் பண்ணியாச்சு, ரவாவோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ முந்திரியையும் அதையும் நல்லா பொடியாக அடிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு தென்படக்கூடாது, அதுக்காக அதையும் நல்லா பொடியாக அடிச்சுக்கோங்க. முந்திரி அடித்தாச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஏலக்காய் நான் 10 ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 டம்ளர் ரவாய்க்கு 10 ஏலக்காய் போட்டிருக்கேன். இந்த ஏலக்காய் வாயில் தென்படாமல் இருக்கிறதுக்கு ஏலக்காயை அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய், முந்திரி, சர்க்கரை, ரவா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை கையிலையும் நல்லா எதுவும் கட்டிக்கிட்டி இல்லாமல், ஏன்னா மிக்சியில் அடிக்கிறதுனால சின்ன கட்டி இது இருக்கும்.
அதனால் கையில் நல்லா மாவை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த ஏலக்காயில் இருக்க தோலை விதையை மட்டும் போட்டுட்டு அந்த ஏலக்காயில் இருக்க தோலை எடுத்துடணும். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப அந்த தோல் வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம சாப்பிட்ருவோம், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க மென்று. அதனால் அந்த தோலை எடுத்துடணும். அந்த விதையை போட்டாலே அது நம்மளுக்கு நல்ல வாசனையாக தான் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி தோல் எடுத்துடணும். அது மாதிரி எல்லா ஏலக்காயில் உள்ள தோலையும் இது மாதிரி எடுத்துருங்க. நீங்கள் அப்புறம் முழுசாக போட சொன்னீங்க, நாங்கள் முழுசாக போட்டோன்னு சொல்லிடாதீங்க. அதுக்காக தான் இதெல்லாம் காட்டியிருக்கேன் நான். இப்போ கையில் ஒரு தடவை கட்டி இல்லாமல் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போது நம்ம காய்ச்சி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பாலை இதில் பால் வந்து உடனே டக்குன்னு ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிங்க. கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அந்த காஞ்ச மாவில், பால் ஊற்றாத காஞ்ச மாவில் ஒரு பெரட்டணும். அதுக்காக கொஞ்சம் மாவு மட்டும் விட்டு வச்சுருங்க. ஒரு கால்வாசி மாவை விட்டு வச்சுருங்க. முக்கால்வாசி மாவில் பால் ஊற்றி இது மாதிரி பிடிங்க. உருண்டை பிடிக்கிறப்ப முக்கியமானது, நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்ப உதிரியாக கீழே இப்படி பிடிக்கிறப்போ உருண்டை வந்து இப்படி நம்ம கையில் பிடிச்சி நிற்கணும். அப்படி நின்றுச்சுன்னா அதுதான் கரெக்டான பதம். அப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவை வந்து கையில் வந்து பிடிக்க அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு இருந்தால் மாவை ஆட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கூட ஒரு வேளை பால் கூட ஊற்றிட்டிங்கன்னா ரவா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. பாருங்கள், நம்ம உருண்டை பிடிச்சா அப்படி நிற்கணும் உருண்டை. அதுதான் கரெக்டானது. உதிரி கொட்டக்கூடாது, கொலன்னு ஆகக்கூடாது. இப்போ அந்த காஞ்ச மாவில் நம்ம உருண்டை பிடிச்ச ரவாவை இது மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா உருண்டையும் இது மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க கெட்டு போகாமல் ரவா லட்டு ஒரு 2 வாரத்துக்கு குழந்தைங்க நல்லா தாராளமாக சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், நான் வெளியில் தான் வைப்பேன். இது மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டிலையே நம்ம ஈஸியான டிஷ்ஷு, சும்மா நம்ம சீரியலை பார்த்துக்கிட்டே சூப்பராக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதில் நெய், முந்திரி பருப்பு எல்லாம் கலந்துருக்கிறதுனால புரோட்டீன் சத்து அதிகம். அதனால் குழந்தைங்களுக்கு இது உடம்புக்கும் நல்ல ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.